புழு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த படத்துக்கான ஒரு மூடு இருக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு மூடு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் வைக்கிறேன். சூர்யானா இப்படி ஒரு ஃப்ரேம் வைக்கிறேன்னு சொல்லும்போது இது ஒரு 200% நெகட்டிவ் கேரக்டர். சைக்காலஜிக்கலி, பிலாசபிக்கலி, ஐடியாலஜிக்கலி எல்லா விதத்திலயுமே ஒரு நெகட்டிவ் கேரக்டர். மம்முட்டி மாதிரி ஒரு நடிகர் பண்ணவே தயங்குவாங்க, பண்ண முடியும். பட் அவர் அதை நடிக்கிறார். அப்ப அந்த கேரக்டருக்கு ஒன்று யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப இப்படி கேரக்டர் நான் எப்படி ஃப்ரேம் வைக்கணும், எப்படி லைட் பண்ணணும், அந்த அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸாக வந்து கலர் பேலட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வைப்ரண்ட்டாக ஒரு மாதிரி பார்ஷாக ஒரு ரிச்னஸ் இருக்கும் அந்த கலரில். அதில் ஒரு ஒயிட் பேஸ் அதில் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா அந்த கேரக்டர் வந்து வெளில தான் அப்படி எல்லாமே பாலிஷ்டாக இருக்கும், ஆனால் அவருக்குள்ள இன்னொரு சைடு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவருடைய அந்த இன்னொரு சைடு விஷயங்கள் அவர் பேசும்போதெல்லாம் ஒரு ஷேடோக்குள்ளே இருப்பார் அவர். அந்த மாதிரி தான் அதை பேசும்போதெல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள டிவியில் பார்த்துட்டு இருப்பாரு, ரூம்ல இப்போ தம்பி அந்த பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, அங்கே வந்து வெறும் அந்த டிவியோடைய சோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் வெளில வந்து மற்றவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசும்போது ஒரு ஃபுல் ஓப்பன் லைட்டில் கம்ப்ளீட்லி ஒரு க்ளூமியான ஒரு இதில் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஆமாம், அது மாதிரி வீட்டில் அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போவார். அங்கே போய் பேச போகிறப்போ ஃபஸ்ட்டு அது தேடி போகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஷேடோ வாலில் ஒன்று இருக்கும். இந்த அந்த அவங்களுடைய அந்த விருது வாங்கின ஒரு ஷேடோ இருக்கும், அதோட அந்த ஒரு பெண்ணுடைய ஓவியம் தான் இருக்கும், அதுதான் அதில் ஷேடோவாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி தான் உள்ளே வருவார். அப்படி அது பிளான் பண்ணது. அது சும்மா அங்கங்கே நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது நீங்கள் கேட்டால் நோட்டீஸ் பண்ணி கேட்குறீங்க. இல்லை நீங்கள் பேசுறது உண்டா, இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை எப்படி பண்ண முடியுதுல்ல, அதை டிஸ்கஷன் பண்ணீங்களா? பண்ண முடிஞ்சது? அதெல்லாம் நான் அங்கே சொல்லுவேன், பேசும்போது டேரக்டரோட பேசும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு விஷயங்கள்லாம் சொல்லுவேன்.